தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணிருச்சு. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் 18 to 40 இயர்ஸ் உள்ள ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அவர்கள் ஓட்டு கொடுத்தது டிவிக்கேக்காக தான். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே விஜய் பிடிக்கும். செகண்டு ஒரு புதிய தலைவர், அவங்க ஜென்ரேஷன் மேட்ச் ஆகிற ஒரு புதிய தலைவர் வந்து வரணும், கனெக்ட் ஆகணும், அந்த சிங்க் ஆகணும். அதுக்காக தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கேக்கு ஓட் கொடுத்தாங்களே. பட் வென் யூ சி ஓட்டர்ஸ் அபோவ் 40 till 60 அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே சைடு வந்து எதுக்கு போயிருக்காங்கன்னா பிகாஸ் தே வாண்டட் சம் சேஞ்ச். நான் பழையபடி கருத்து சொன்னபடி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே லாஸ்ட் டைமில் கூட அரௌண்ட் 80 சீட்ஸ் வின் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக தே வில் ட்ரை டு மெயின்டைன் தோஸ் 80 and above அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஐ திங்க் சம்வேர் தே ஹேவ் மேட் க்ளோஸ் டு 70 சீட்ஸ். ஸோ மேபி வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் எ ஆப்போசிஷனாக இருந்து கூட தமிழ்நாட்டில் நடந்த நிறைய விஷயத்துக்கு நீங்கள் குரல் கொடுக்கல, கரெக்டுங்களா? ஏன்னா ஆஸ் எ ஆப்போசிஷன் லீடர் நீங்கள் குரல் கொடுக்கணும், பட் நீங்கள் குரல் கொடுக்கல. மேபி அதையே வந்து ஒரு பேஸாக நினச்சி நிறைய ஏடிஎம்கே வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு போன சான்சஸும் இருக்குது. ப்ளஸ் டிஎம்கே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருப்தி அடையலை. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அசம்பாவிதம் நிறைய நடந்திருக்குது. முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸுடைய இது வந்து என்னுடைய கைக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னார். பட் ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷன், பிரைப், போலீஸுடைய ஆட்டூழியம், ரவுடிசம், கள்ளச்சாராயம், ட்ரக்ஸ் அது இதுன்னு சொல்லி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு உங்களுக்கு. அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நான் எதிர்பார்த்தது அரௌண்ட் ஒரு 60-70 சீட்ஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ரைட் நோ இஃப் யூ சி இட்ஸ் க்ளோஸ் டு 60. ஸோ மேபி அது 50ல் வந்து போயிட்டு ஒரு 40 to 50 வந்து கன்சாலிடேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் அதை விட பெரிய விஷயம் எதுனா டிவிக்கு எந்த ஒரு கட்சிக்குமே தனியாக வந்து மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ டிவிக்கு ஹூ இஸ் கோயிங் டு சப்போர்ட் டிவிக்கு? எம்எல்ஏஸ் வந்து இங்கேருந்து அங்கே தாவ போகிறாங்களா, இல்லை ஏடிஎம்கே இஸ் கோயிங் டு சப்போர்ட்டா? அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி மோஸ்ட்லி ஈவினிங்குள்ளே தெரிஞ்சிடும். பட் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு மாற்றம் தேவை. அது வந்து இந்த எலெக்ஷன் மூலிமா நிரூபிச்சிட்டாங்க. டிவிக்கே ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் பர்சன்டேஜ் வந்து இந்தியாவிலேயே பார்க்காத அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஓட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வின் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரியே இல்லை. ஏன்னா விஜய் வந்து நல்லா சூப்பராக பிளான் பண்ணி தான் இதை வந்து அவர் உள்ளே வந்து இறங்கிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் தனியாக மெஜாரிட்டியோட வின் பண்ணுவாரா, இல்லை அவருக்கு மற்ற யாராச்சும் ஒரு கட்சினா அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோஸில் நான் வந்து அதை பற்றி சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.